இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஜான்வரி 27 மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஒரு அனலைஸா பார்க்க போறோம்ப்பா. ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன கிளிம்ஸ் ஒன்று அடுத்த வாரம்னு போட்டு சின்ன கிளிம்ஸோட ஒன்று முடிச்சிருந்தாங்க. காவியா வந்து அர்ஜுன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அர்ஜுன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து உங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணலாம் ட்ரை பண்ணேன் இந்த கல்யாணத்துல இருந்து. உங்களை வந்து வேணான்னு சொன்னீங்க. அது வந்து நானும் ட்ரை பண்ணேன் உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா முடியல. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வாழ்க்கைய ஏத்துக்கோங்க. உண்மையாலுமே இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லங்காட்டி, சரி நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறப்ப வந்து நானும் உங்களுக்காக ஒரு விஷயம் செய்றேன். என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட மேட்ரு அதாவது நம்ம மேட்ருல நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். அத வந்து பார்வதிட்ட சொல்லிறலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து அவன் சொல்றான். அதுல ஷாக் ஆவுறாங்க காவியா அப்படின்ட்டு அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் நல்லாவே முடிச்சிருந்தாங்க அப்படின்றக்க சொல்லிருவானா அப்படின்னா, சொல்லித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. இல்ல இவன் சொல்ல அப்படின்னாலும், இத வந்து பல்லவி வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அவ சொல்லிருவா அப்படிங்கிறது தான் வந்து இதோட நியதியே. எஸ் எண்டிங்கே இப்படி தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம, இவ சொன்னா தானே வந்து இவன் கல்யாணமும் பண்ண முடியும் காவியாவ. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து வாய்ப்பே இல்ல. தெரிஞ்சு தான் ஆகும் அப்படிங்கிறப்ப எப்படி தெரிய போகுது? இவனே சொல்றேங்கிறான்ல, இவனே சொல்லப் போறானா? இல்ல பார்வதிக்கு எப்படி தெரிய போகுது பல்லவினாலே அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு பல்லவி தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.